உடல் சூட்டை குறைக்கும் கம்புக்கூழ் ஈஸியாக செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டோ ஷேர் பண்ணிக்கோங்க. கோடை காலம் ஆரம்பித்து விட்ட நிலையில் நிறைய பேர் உடல் சூடு பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள். இப்படி உடல் சூட்டால் அவதிப்படும் போது அதை தணிக்க நீரை அதிகம் குடிப்பதோடு நீர் சத்துள்ள பழங்களுடன் நீர்மோர், இளநீர் போன்றவற்றை அருந்துவார்கள். அது மட்டுமின்றி உடல் சூட்டை குறைக்க உதவும் சிறந்த தானியம்தான் கம்பு. இந்த கம்பு கொண்டு கூழ் தயாரித்து கோடை காலத்தில் குடித்து வரும்போது உடல் சூடு குறைவதோடு உடலும் வலிமையாகவும் ஆற்றலுடன் இருக்கும். அந்த வகையில் கம்பு கூழ் செய்வது மிகவும் சுலபம். அதுவும் இதை முந்தைய நாள் இரவு செய்து வைத்தால் மறுநாள் காலையில் குடிக்க ஏற்றதாக இருக்கும். எனவே உங்களுக்கு உள்ள நேரத்தை பொறுத்து இந்த கம்பு கொண்டு கூழ் தயாரித்து காலை உணவின் போது குடித்து வாருங்கள். உங்களுக்கு கம்பு கூழ் செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள்: கம்பு 1 கப்பு, தண்ணீர் 3 கப் மற்றும் 250 மில்லி லிட்டர், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மோர் 300 மில்லி லிட்டர், சின்ன வெங்காயம் 15 பொடியாக நறுக்கியது. செய்முறை: அதாவது முதலில் கம்பை நீரில் 2 முறை கழுவி நீரை முற்றிலும் வடிகட்டி கொள்ள வேண்டும். பின் ஒரு துணியில் கழுவிய கம்பை போட்டு பரப்பி 1 மணி நேரம் உலர வைக்க வேண்டும். அதன் பின் மிக்சி ஜாரில் காய வைத்த கம்பை சேர்த்து கொரகொரவென்று அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு ஒரு பாத்திரத்தில் 3 கப் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து அத்துடன் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நீரை நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நீர் நன்கு கொதித்த பின் அதை அரைத்து வைத்துள்ள கம்பை சேர்த்து நன்கு கிளறிவிட வேண்டும். அதுவும் தொடர்ந்து 15 நிமிடம் கைவிடாமல் மிதமான தீயில் வைத்து கிளறிவிட வேண்டும். கம்பு நன்கு வெந்து சற்று கெட்டியானதும் அதை இறக்கி முழுமையாக குளர வைக்க வேண்டும். பச்சிய கம்பு நன்கு குளிர்ந்த பின் அதில் ஒரு 250 மில்லி லிட்டர் நீரை ஊற்றி மூடி வைத்து 8 மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். 8 மணி நேரம் கழித்து நன்கு கட்டிகளின்றி கிளறி மிகவும் கெட்டியாக இருந்தால் சிறிது நீரை ஊற்றி கிளறி விட வேண்டும். அடுத்து அதில் 300 மில்லி லிட்டர் மோரை ஊற்றி கலந்து விட வேண்டும். இறுதியாக பொடியாக சின்ன வெங்காயத்தை சேர்த்து கலந்தால் சுவையான கம்பு கூழ் தயார். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உணவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க.